அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். போன பார்ட்டில் ஃபிர்அவுனுடைய உடல் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது மீண்டும் எகிப்தில் பனு இஸ்ரேல் சமுதாயம் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மீண்டும் எகிப்தில் பனு இஸ்ரேலின் சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர் கூட இருந்தவரும் கடல் பிளந்து தப்பித்த பின் ஃபிர்அவுனும் அவனை ஏற்றவரும் கடலில் மூழ்கி அழிக்கப்பட்ட பின் அல்லாஹ் எகிப்த் நாட்டுக்கே மூசாவையும் அவரை சார்ந்தவரையும் திரும்பிவிடும்படி கட்டளையிட்டான். எகிப்த் நாட்டில் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் பனு இஸ்ரேல் சமுதாயத்தையே வாரிசாக்கினான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 17வது அத்தியாயத்தில் 103, 104வது வசனத்தில் கூறுகிறான். அனைவரையும் அவன் ஃபிர்அவுன் தன் நாட்டிலிருந்து விரட்டிவிடவே எண்ணினான். எனினும் அதற்குள்ளாக அவனையும் அவனுடன் இருந்தவரையும் அனைவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம். இதன் பின்னர் இஸ்ரேலின் சந்ததிகளுக்கு நாம் கூறினோம், நீங்கள் இந்த பூமியில் வசித்திருங்கள். மறுமையின் வாக்குறுதி வந்தால் உங்கள் அனைவரையும் விசாரணைக்காக நம்மிடம் கொண்டு வந்து ஒன்று சேர்ப்போம். எழுத்து வடிவில் வேதம். இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ்விடமிருந்து 9 அத்தாட்சிகள் மாத்திரம்தான் பெற்றார்கள். அவை மூலமாகத்தான் ஃபிர்அவுனிடமும் அவனது சமுதாயத்தரையிடமும் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள், போராடினார்கள். ஃபிர்அவுனின் அழிவிற்கு பிறகுதான் எழுத்து வடிவிலான வேதத்தை 30 நாட்களில் வழங்குவதற்காக துர் என்னும் மலைக்கு வருமாறு மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். பின்னர் மேலும் 10 நாட்கள் அதிகமாக்கி 40 நாட்களாக நிறைவு செய்தான். 40 நாளில் பலகையில் எழுதப்பட்ட வேதத்தை அவர்களுக்கு வழங்கினான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 142வது வசனத்தில் கூறுகிறான். மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வழங்கினோம், பின்னர் அத்துடன் 10 இரவுகளை சேர்த்தோம். ஆகவே அவருடைய இறைவனின் வாக்குறுதி 40 இரவுகளாக பூர்த்தியாயிற்று. அல்லாஹ்வை காண முடியுமா? வேதத்தை பெறுவதற்காக துர்மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது அல்லாஹ் அவர்களுடன் பேசினான். உடனே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கவே தனது விருப்பத்தை இறைவனிடம் தெரிவித்தார். அப்போது நிகழ்ந்த சம்பவத்தை அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தில் கூறுகிறான். நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் மூசா வந்த பொழுது அவருடைய இறைவன் அவருடன் பேசினான். அப்போது மூசா தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, நான் உன்னை என் கண்ணால் பார்க்க விரும்புகிறேன், நீ உன்னை எனக்கு காண்பி என கூறினார். அதற்கு அல்லாஹ் நேர்முகமாக, என்னை காண உங்களால் ஒரு காலும் முடியாது. எனினும் இந்த மலையை நீங்கள் நோக்குங்கள், அது தன்னுடைய இடத்தில் நிலைத்திருந்தால் பின்னர் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று கூறினான். அவருடைய இறைவன் அந்த மலை மீது தோற்றமளிக்கவே அது தடுவி பொடியாயிற்று. மூசா திடுக்கிட்டு மூர்ச்சையாகி விழுந்தார். அவர் தெளிவு பெறவே அல்லாஹ்வை நோக்கி, நீ மிக பரிசுத்தமானவன், நான் உன்னை பார்க்க கோரி குற்றத்திலிருந்து விலகி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அன்றி உன்னை நம்பிக்கை கொள்பவர்களில் நானும் முதன்மையானவன் என்று கூறினார். இவ்வாறே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தார் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தால் மாத்திரமே அவனை நம்பிக்கை கொள்வோம் என்றபோது அல்லாஹ் பெருத்த இடியோசையால் தாக்கினான். மரணத்தையே தண்டனையாக வழங்கினான். பின்னர் திருந்துவதற்கு அவகாசம் கொடுத்து உயிர்ப்பித்தான். இதை பற்றியும் அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 55, 56வது வசனத்தில் கூறுகிறான். அன்றி நீங்கள் மூசாவை நோக்கி, நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரையில் உங்களை நம்ப மாட்டோம் என்று கூறிய பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை பூகம்பம் போன்ற ஒரு பெரும் சத்தம் பிடித்து கொண்டது.
நீங்கள் அந்த பெரும் சத்தத்தால் இறந்து விட்டீர்கள். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களை நாம் உயிர்ப்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.